நேற்றுக்கு டெல்லியில இந்தியாவினுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலும் நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. அந்த பிரஸ் மீட்ல எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. ஆனா எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம பச்சையாக 5 பொய்களை சொல்லிவிட்டு தப்பி இருக்கிறார்கள். ஏற்கனவே இதே பொய்யை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தொடர்ச்சியாக கடந்த 48 மணி நேரமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதே பொய்யை திரும்பவும் அதே மீடியாக்களில் உட்கார்ந்து ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களிடமிருந்து மிகப்பெரிய ஆபத்தை மறைக்கும் வேலையை இவர்கள் இருவரும் செய்திருக்கிறார்கள். இது குறித்து இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி அடுக்கடுக்கான பல ஆதாரங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியா என்ன நிலைமைக்கு ஆக்கப்படுகிறது என்பது குறித்து மிக விரிவான பல அறிக்கைகள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஏன் எதற்காக பியூஷ் கோயலும் நிர்மலா சீதாராமனும் இந்த பிரஸ் மீட் கொடுத்தார்கள்? இவர்கள் சொன்ன அந்த 5 பொய்கள் என்னென்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். நேத்தைக்கு டெல்லியில அவசரமாக இந்தியாவினுடைய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. இந்த பிரஸ் மீட்டை ஏன் இவங்க இவ்வளவு அவசரமா கொடுக்குறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை, அதாவது ஒயிட் ஹவுஸ்ல இருந்து ஜனாதிபதியினுடைய மாளிகையில் இருந்து சில தகவல்கள் ட்விட்டர்ல வெளிவந்துகிட்டே இருக்கு. அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பல பேர் பல ட்விட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ட்விட் இந்தியாவில ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா மாறிடக்கூடாது அப்படிங்கிற பயத்துல பியூஷ் கோயலும் நிர்மலா சீதாராமனும் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த பிரஸ் மீட்டை நீங்க மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, இந்திய விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பேசுறாங்க. எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க நிதியமைச்சர், நீங்க வர்த்தக அமைச்சர். இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில சில ஒப்பந்தங்கள் நடந்திருக்கு. அந்த ஒப்பந்தங்கள் எதை மையமாக வைத்து நடந்திருக்கு அப்படின்னா, விவசாய பொருட்களை மையமாக வைத்து நடந்திருக்கு. அதுதான் மேஜர் பார்ட். இந்தியாவினுடைய விவசாயத்துறை அமைச்சர் யாரு? சிவராஜ் சிங் சௌகான். கிட்டத்தட்ட 20 வருஷமாக மத்திய பிரதேசத்துல பாஜகவினுடைய முதலமைச்சராக இருந்தவர், பாஜகவுக்கு ரொம்ப பலமா இருந்தவர். உமா பாரதி ஆரம்பிச்சு இன்னைக்கு மோகன் யாதவ் வரைக்கும் அங்க பாஜக கொடிகட்டி பறக்கிறதுக்கு காரணமே இந்த சிவராஜ் சிங் சௌகான் தான். தீவிர RSS காரர். இவர் தானே விவசாயத்துறை அமைச்சர். இவரெல்லாம் பேட்டி கொடுத்திருக்கணும். இவரை பேட்டி கொடுக்க விடாம எதுக்காக பியூஷ் கோயலும் நிர்மலா சீதாராமனும் உட்கார்ந்து விவசாயத்துறை குறித்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சு. குறிப்பாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட 48 மணி நேரத்துக்குள்ள தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்கள் வேகமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நார்த் இந்தியா கிடையாது. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பச்சை பொய் பேசுகிறார்கள், பயங்கரமா பொய் பேசுறாங்க. ஆனா சவுத் இந்தியன் மீடியாஸ் கடந்த 2 நாளாக 48 மணி நேரமாக இந்த ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் இடையில் நடந்த இந்த பேச்சுவார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தையினுடைய அஜெண்டா வெளியே வந்துட்டு இருக்கு. இது குறித்து நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த நியூஸ் சேனல்களா இருக்கட்டும், இல்ல முற்போக்குவாதிகளா இருக்கட்டும், இடதுசாரிகளா இருக்கட்டும், என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, மோடி 4 பொய்களை ரொம்ப உறுதியா பேசியிருக்கிறாரு இந்த அமெரிக்கா குறித்தான வர்த்தகத்துல. அவர் முதல்ல என்ன சொல்றாருன்னா, இது ஒரு விதமான ரெசிப்ரோக்கல் டாக்ஸ். என்ன ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்னா, அமெரிக்காவுக்கு நம்ம பொருள் போகும்போது அவன் வரி போடுவான், அவன் பொருள் நம்ம கிட்ட வந்தா நம்ம வரி போடுவோம். இந்த டாரிஃப், இது பேரு வரின்னு சொல்லுவோம், டாரிஃப்னு சொல்லுவோம். இதை நம்ம செய்யறோம். இது ஒரு ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிற பொய்யை சொன்னாங்க. இது ஒரு பச்சை பொய். ஏன் அப்படின்னா, நம்ம பொருள் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போச்சுன்னா 18% வரி. ஆனா அவங்க பொருள் இங்க வந்துச்சுன்னா 0% டாரிஃப். எந்த வரியும் கிடையாது. இதை இவங்க தொடர்ச்சியாக ரெசிப்ரோக்கல் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அது மகா பொய். அது நீங்க அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய இந்த ஒப்பந்தம், இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது முழுக்க அமெரிக்காவினுடைய பொருள்களை எந்த விதமான வரியுமே இல்லாம சீப்பான ரேட்ல கொண்டு வந்து இந்திய சந்தையில குவிக்கணும். இங்க 140 கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். பெரிய சந்தை. அவன் நம்மள சந்தையா தான் பாக்குறான், மார்க்கெட்டா தான் பாக்குறான், நம்மள கன்சியூமரா தான் பாக்குறானே தவிர அவன் நம்ம மனுஷனா பார்க்க மாட்டான். ஒரு நாளும் அமெரிக்கா நம்மளை போன்ற நாடுகளை மனிதர்களாக, மனிதாபிமானத்தோட பார்க்க மாட்டாங்க. சோ அப்போ இவங்க நம்மள கன்சியூமரா பாக்குறாங்க. அமெரிக்காவினுடைய விவசாயத்துறை அமைச்சர் அவரு அந்த லேடி பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய விவசாயத்துறை அமைச்சர் ஒரு ட்விட் போடுறாங்க. அந்த ட்விட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன், இந்த growing population ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய சந்தைக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ட்விட் போடுறாங்க. அமெரிக்காவினுடைய மக்கள் தொகை பெருக்கம், இவங்க பண்ணக்கூடிய கன்சியூமிங் கூட்ஸ், இது எல்லாமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க போடுறாங்க. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். இது ஒரு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் கிடையாது. நாம அவங்க மேல வரி போடுறது, அவங்க நம்ம மேல வரி போடுறதெல்லாம் இல்லை. அவங்களுடைய ஒரே நோக்கம், அவங்களுடைய பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம நாட்டில் கொண்டு வந்து டம்ப் பண்ணி எந்த விதமான வரியுமே இல்லாம நம்ம மேல திணிக்கிறதுக்கான முயற்சி. அதனூடாக ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு பெரிய லாபம் இருக்கு. நமக்கு நம்மளுடைய உற்பத்தியாளர்கள் எல்லாருமே அழித்தொழிக்கப்படுவார்கள். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு 10-15 ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் சார்ந்த எல்லாருமே
நசுக்கி ஒடிக்கப்படுவாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா விவசாய பொருள் தான். இவர் என்ன சொல்றாரு ட்ரம்ப், நான் ஒரு பெரிய ராஜதந்திரி. அவர் மட்டும் சொல்லல. வட இந்திய ஊடகங்கள்லாம் கேவலமா எழுதிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம். இவர் ஒரு பெரிய ராஜகுரு. இவரை கண்டு அமெரிக்காவே பயப்படுகிறது. இது ஒரு பயங்கரமான ஒப்பந்தம். ஃபாதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா 4ல இருந்து 5% இல்ல 10% தான் நமக்கு டாரிஃப் இருந்துச்சு. ட்ரம்ப் வந்த உடனேயே இது என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25% வரைக்கும் நம்ம மேல டாரிஃப் போட ஆரம்பிச்சாரு. யாரு? ட்ரம்ப். அதுக்கு பிறகு நாம வந்து ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறேன்னு சொல்லி இன்னொரு 25% போட்டு 50% டாரிஃப் ஆக்கணும். இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த 50%ல இருந்து 18%க்கு வந்து அவர் குறைச்சிருக்கிறார். அவர் ஏத்துனத அவர் குறைச்சிருக்கிறாரு. இத ஒரு பெரிய மோடியினுடைய வெற்றியா பார்க்குறாங்க. இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்பா ஏற்கனவே 10% இருந்தது இப்ப 18% ஆயிடுச்சு. அது எப்படிப்பா உனக்கு வந்து வெற்றியா இருக்க முடியும்? அப்ப தொடர்ச்சியாக ஒரு பச்சை பொய்யை பேசுகிறார்கள். இதே பொய்ய நேத்தைக்கு பியூஷ் கோயல் அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் பிரஸ் மீட்ல உட்கார்ந்து பேசுறாங்க. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேத்தைக்கு பிரஸ் மீட்ல கூட நிர்மலா சீதாராமன் பியூஷ் கோயல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்க சந்தை என்பது மிகப்பெரிய சந்தை. நம்ம பொருளை ஏற்றுமதி பண்ணி நம்ம மிகப்பெரிய லாபம் அடைய போறோம் அப்படின்னு சொல்லி பயங்கர பெருமையா பேசுறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த ஒப்பந்தத்தினால இந்தியாவுல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து ஒயர் பத்திரிகை எல்லாம் ரொம்ப மைன்யூட்டா சில கட்டைகளை பொருளாதார ரீதியான எக்ஸ்பர்ட்ஸ் எழுதி இருக்கிறாங்க. அதாவது இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஆண்டுக்கு $500 பில்லியன் பர்ச்சேஸை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறாங்க. $500 பில்லியன். இந்த $500 பில்லியன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 45 லட்சம் கோடி. 45 லட்சம் கோடிக்கு நாம வெளிநாட்டில இருந்து பொருளை வாங்கணும் அப்படின்னா உள்நாட்டுல உற்பத்தி ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த 45 லட்சம் கோடி அப்படிங்கிறது என்ன ஆகும்? நான் வந்து இந்த ஊர்ல வந்து இந்த செல்போன் தயாரிக்கிறேன், இந்த டேப் தயாரிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடிக்கு வருதுன்னு வச்சுங்களேன். இது எல்லாத்தையும் நான் அமெரிக்கால இருந்து இறக்குமதி பண்ணிக்க போறேன் அப்படின்னா, கொஞ்சம் சீப் ரேட்டுக்கு இறக்குமதி பண்ணிக்க போறேன் அப்படின்னா, இங்க வாங்குறவன் ஆரம்பத்துல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆரம்பத்துல தான். ஆனா அந்த உற்பத்தியாளர் என்ன பண்ணுவான்? இந்த உற்பத்தியில இருந்து வெளியே போயிடுவான். 45 லட்சம் கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ண போறதாக இந்த டீல்ல இந்தியா சைன் பண்ணிருக்கு. அதை அமெரிக்கா வெளியிட்டு இருக்கிறான் ஒட்டுமொத்த கருத்தாக. ஆனா இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல உட்கார்ந்துகிட்டு நிர்மலா சீதாராமன் பியூஷ் கோயல் என்ன போய் சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நமக்கு அமெரிக்க சந்தை திறந்திருக்கு, நாம நம்ம பொருள்லாம் கூடி அங்க விற்க போறோம் அப்படின்னு சொல்லி பயங்கர பெருமையா பேசுறாங்க. இது மாதிரியான ஒரு மிக மோசமான பொய் இந்த உலகத்தில் யாருமே பேச முடியாது. 2 அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்துகிட்டு, குறிப்பாக விவசாயத்துறை அமைச்சர் கூப்பிட்டு வராமையே நீங்க எப்படி விவசாயத்துறை பொருட்களை இறக்குமதி பண்றதுல இந்தியாவுக்கு லாபம்னு உட்கார்ந்து பேசுறீங்க? அப்போ ஒரு மிகப்பெரிய பொய்யை, அதாவது முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலையை இவங்க பாக்குறாங்க. 3வது முக்கியமான விஷயம், ஒட்டுமொத்தமாக விவசாய பொருட்களை இவங்க காலி பண்ண போறாங்க. விவசாய பொருள்னா கோதுமை இறக்குமதி பண்ண போறாங்க, மக்காச்சோளத்தை இறக்குமதி பண்ண போறாங்க, சோயாபீன்ஸ் இறக்குமதி பண்ண போறாங்க, பால் பொருள்களை இறக்குமதி பண்ண போறாங்க. பால் அங்கிருந்து வரப்போகுது. அதுவும் இல்லாம கறி, மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, பன்றிக்கறி, கோழிக்கறி எல்லாமே வரப்போகுது. இது அமெரிக்கால இருந்து மட்டும் கிடையாது, ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்தும் வரப்போகுது. அவங்களோட ஒரு டீல் போட்டாங்கல்ல போன வாரம், மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் எல்லா பத்திரிகை எழுதிச்சல்ல, அதுவும் தான். முழுக்க முழுக்க நாம் சாப்பிடக்கூடிய பாலும் கறியும் இந்தியாவில் மட்டுமே உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. ஆண்டுக்கு 13 லட்சம் கோடிக்கு மேல மிகப்பெரிய சந்தை இருக்கக்கூடிய இந்த நாட்டில் 30 கோடி மக்கள் பால் உற்பத்தியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பில் 45% இந்த விவசாயத்தில் தான் மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல லட்சம் கோடிக்கு உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய ஜிடிபியில் 17% இந்த விவசாய பொருட்கள். இது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதை எல்லாத்தையும் முடிக்கணும். அமெரிக்காவிலிருந்து பாலை இறக்குமதி பண்ணணும், ஐரோப்பாவிலிருந்து கோழிக்கறி, ஆட்டுக்கறி இறக்குமதி பண்ணணும். இது மட்டும் இல்லாம வெண்ணெய், நெய், பட்டரு, சீஸ் எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்கும் 0% வரி. எவ்வளவு வேணாலும் கொண்டு வாங்க, எங்க நாடு ஒரு குப்பை தொட்டி, என் மக்கள் வந்து ஒரு குப்பை தொட்டி கொண்டு நீங்க கொடுங்க, தின்னுகிட்டே இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி எந்த டாரிஃப்மே இல்லாம கையெழுத்து போட்டுட்டு கொஞ்சம் கூட கூச்சம் மனசாட்சியும் இல்லாமல் நேற்றுக்கு டெல்லியில உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. எந்த ஆபத்துமே இல்லை. குறிப்பாக விவசாய பொருட்களுக்கு எந்த ஆபத்துமே இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க விவசாய பொருட்களுக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு தான் சொல்றீங்க. ஆனா அமெரிக்காவினுடைய விவசாயத்துறை அமைச்சர், அமெரிக்காவினுடைய US செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் நேற்றுக்கு ட்விட்டர்ல என்ன போட்டிருக்காங்க, இனிமேல் நமக்கு பொற்காலம், நம்மளுடைய விவசாயிகளுக்கு, நம்மளுடைய விவசாய பொருட்களுக்கு பெரிய பொற்காலம், நம்மளை வந்து இந்திய சந்தையில் கொண்டு குவிக்க போறோம், அமெரிக்காவின் கிராமப்புறங்கள் செழித்து வளரப் போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவன் முட்டாளா இல்ல எங்களை பார்த்த சாதாரண இந்தியன் முட்டாளா? யாரை நீங்க முட்டாளாக்க முயற்சி பண்றீங்க பிரஸ் மீட்ல உட்காந்துக்கிட்டு? ஏதாவது எசக பிசகான கேள்வி கேட்டா சிவராஜ் சிங் சௌகான் மாட்டிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்துறை அமைச்சரை நேற்று பிரஸ் மீட்டுக்கே வர விடாம பண்ணி அவரை துரத்தி விட்டுட்டீங்க. அவர் வந்திருந்தானா பிரஸ்ல இருக்கக்கூடிய 4 கேள்வி கேட்டுருவான், அதை சமாளிக்க முடியாது. நேற்று நீங்க இவ்வளவு அழகா சமாளிச்சீங்க. விவசாய பொருட்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாம தான் பாலை உற்பத்தி பண்ணி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண போறோம், நாம தான் பாலை உற்பத்தி பண்ணி ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ண போறோம். நாம பாலை உற்பத்தி பண்ணி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணா 18% வரி போடுவான். அவன் உற்பத்தி பண்ணி இங்க இறக்கினானா
0% வரி. வரி வந்து சுத்தமாவே இல்ல. 2 பேரியர்ஸ் இருக்கு. ஒன்னு டாரிஃப் பேரியர்ஸ், நான் டாரிஃப் பேரியர்ஸ். இந்த ரெண்டையுமே நீங்க லிஃப்ட் பண்றீங்க. வரியும் கிடையாது. அதே வகையில குவாண்டிட்டி, இவ்வளவு குவாண்டிட்டி தான் அங்கிருந்து இந்த பொருள் இறக்குமதி பண்ணணும், இதுக்கு மேல பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய கோட்டா சிஸ்டம். இந்த கோட்டா சிஸ்டம், நான் டாரிஃப் பேரியர்ஸ், இதை எதையுமே நீங்க மதிக்கல. நீங்க இஷ்டத்துக்கு கொண்டாந்து இந்தியாவுக்குள்ள பால் பொருளை, விவசாய பொருளை டம்ப் பண்ண போறீங்க. குறிப்பாக வட இந்தியால மோடியை நம்பி ஓட்டு போட்ட விவசாயிகள், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார், இங்க சோயாபீன்ஸ் விளைவிச்சுட்டு இருக்கக்கூடிய மொத்த விவசாயியும் செத்தான். ஏற்கனவே அந்த ஊர்ல வேலை இல்லை. கொத்து கொத்தா பைய தூக்கிட்டு எங்க வந்துகிட்டு இருக்கான்? தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் வேலைக்கு வந்துகிட்டு இருக்கான். நீ இருக்கிற விவசாயத்தை அங்க முடிச்சிட்ட அப்படின்னா அந்த மக்களுக்கு என்ன வேலை இருக்கும்? அவன் எங்க போவான்? உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரே காரணத்துக்காக அந்த குடும்பமே வந்து தற்கொலை பண்ணி சாகணுமான்னு கேட்கிறேன். உண்மையிலே விவசாயிகள் மேல நீங்க கை வைக்கிறீங்க. அதுவும் குறிப்பா வட இந்திய விவசாயிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட போறாங்க. இதுல இன்னொரு பொய் வேற. அது என்ன பொய் அப்படின்னா, இல்ல நாம வந்து நம்மளுடைய எனர்ஜி கன்சப்ஷன், எனர்ஜி ப்ரொடக்ஷனை நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. ட்ரம்ப் நேற்றுக்கு மிரட்டுறான். ரஷ்யாட்ட இருந்து நீ ஆயில் வாங்கக்கூடாது, நீ வெனிசுலா இருந்து ஆயில் வாங்கணும் அப்படிங்கிறான். இவங்க என்ன ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய பெட்ரோல் கட்டமைப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஆயிலோ, குரூட் ஆயிலோ, இல்ல ரஷ்யன் குரூட் ஆயிலோ, இல்ல அரபு நாடுகளில் இருந்து வரக்கூடிய குரூட் ஆயிலோ, அந்த குரூட் ஆயிலை சுத்திகரிப்பு செய்து பெட்ரோலாக மாற்றக்கூடிய டெக்னாலஜி தான் இந்தியாவில் இருக்கு. காலங்காலமாக நேரு காங்கிரஸால் உருவாக்கப்பட்ட ஓஎன்ஜிசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் போல அரசு நிறுவனங்கள் இந்த குரூட் ஆயில், லைட் குரூடுன்னு சொல்லுவாங்க, இந்த லைட் குரூடை தான் பெட்ரோலா மாத்திக்கிட்டு இருக்காங்க. வெனிசுலால் இருக்கிறது முழுக்க முழுக்க ஹெவி குரூடு. அந்த ஹெவி குரூட பெட்ரோலா மாத்துறதுனா எக்கச்சக்கமான செலவாகும். அதுக்கு புது டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்து இறக்கணும். அதுக்கு மிகப்பெரிய முதலீடு போடணும். புதுசா எல்லாத்தையும் கொண்டு வரணும். அதை அப்படியே நம்ம தலையில கட்டுறதுக்கு யாரு? ட்ரம்ப் முயற்சி பண்றாரு. நான் என்ன கேட்கிறேன், ஏயா அமெரிக்கால 27 பெட்ரோலிய கம்பெனி வச்சிருக்கீங்க. அதுவும் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த பெட்ரோலிய நிறுவனம் செவ்ரான் மாதிரியான, எக்ஸான் மொபில் மாதிரியான பல கோகோன் பிலிப்ஸ் மாதிரியான பல கம்பெனி அங்க இருக்கு. நீங்க போய் வெனிசுலால இருந்து க்ரூட் ஆயில் எடுத்துங்க. நீங்க உங்க நாட்டுக்கு வேணா பயன்படுத்திக்கங்க. அதையே எங்க தலையில கட்டுறீங்க? அவன் க்ரூட் ஆயில் எடுத்து ரீஃபைன் பண்ண மாட்டான். ஏன்னா அதை ரீஃபைன் பண்ணணும் அப்படின்னா அவன் முழுக்க முழுக்க டெக்னாலஜி மாற்றணும், இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். குறைஞ்சபட்சம் 9-10 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணாதான் வெனிசுலா இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில பெட்ரோலா மாற்ற முடியும். அதுக்கப்புறம் தான் கப்பலா வெளிநாடுகள் ஏற்றுமதி பண்ணி விற்க முடியும். ஆனா இப்ப என்ன சொல்றான்னு, இல்ல இந்தியா வந்து எடுத்துக்கோ, இந்தியா வாங்கிக்கோ, ஆனா நீ ரஷ்யாட்ட வாங்கக்கூடாது அப்படிங்கிறான். ஸோ இப்போ இந்த மிரட்டலுக்கும் இந்தியா சரண்டர் ஆயிருக்கு. இந்த மிரட்டலை ட்ரம்ப் விடுறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே இந்தியாவினுடைய ரஷ்யன் ஆயில் கன்சப்ஷன் அப்படிங்கிறது குறைச்சிக்கிட்டே வர்றாங்க படிப்படியாக. அப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்புல ரஷ்யா, சீனா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் எல்லாம் ஒன்னா நின்று ஒரு மிகப்பெரிய முடிவெடுக்க போகுது, பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வர போகுது, இந்தியாவில் முடிவெடுக்க போகுது இப்படின்னு மிகப்பெரிய பில்டப் விட்டுட்டு இருந்தது எல்லாமே நொறுங்கி நாசமாயிடுச்சு. இந்தியாவினுடைய எனர்ஜி செக்டார் அதனுடைய சாய்ஸை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி முடிவு பண்ணுகிறார். நீ யார்கிட்ட ஆயில் வாங்கணும், என்ன ஆயில் வாங்கணும், எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணணும், எவ்வளவு விற்கணும் அப்படின்னு. அப்ப இந்தியாவினுடைய இறையாண்மை அப்படிங்கிறது நடுத்தருவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இந்த ஒப்பந்தம். இதை மறைக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பந்தம் போட்டதிலேயே மிகப்பெரிய குளறுபடி. ஒப்பந்தம் எப்படி நடக்கும்? 2 நாட்டினுடைய அதிபர் போவாங்க, 2 நாட்டினுடைய விவசாயத்துறை அமைச்சர் போவாங்க, இல்ல வர்த்தகத்துறை அமைச்சர் போவாங்க, இல்ல 2 நாட்டினுடைய ஹை கமிஷனர்ஸ் பிரதிநிதிகள் போவாங்க, உட்காருவாங்க, பேசுவாங்க, கையெழுத்து போடுவாங்க, ஃபைலை மாத்திக்குவாங்க. அதுக்கு பிறகு டிக்ளேர் ஆகும். ஐரோப்பிய ஒன்றியத்தோட அப்படித்தானே போட்டீங்க. ஆனா அமெரிக்காவோட போடுற ஒப்பந்தம் மட்டும் எப்படி ட்ரம்ப் ட்விட்டர்ல போடுறாரு? கேட்டா இந்தியாவில் பியூஷ் கோயல் என்ன சொல்றாரு நேற்றுக்கு பிரஸ் மீட்ல? இல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், இது ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்டா நாங்க விடுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. எந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் விடப்படல. டைரக்டா அமெரிக்கா என்ன பண்றான், நேற்றுக்கு அவனா ஏற்கனவே தயாரிச்சு வச்சிருந்த ஒப்பந்தத்தை வெளியிடுறான். இது எப்படி சாத்தியம்? நம்ம நாட்டினுடைய இறையாண்மை, நம்ம நாட்டினுடைய விவசாயம், நம்ம நாட்டினுடைய எனர்ஜி செக்டர், நம்ம நாட்டினுடைய வேலைவாய்ப்பு, நம்ம நாட்டினுடைய பால் துறை, நம்ம நாட்டினுடைய கறி உற்பத்தி, இதை ஒட்டுமொத்தமாக ட்ரம்ப்பும் ட்ரம்ப் சார்ந்த அமெரிக்காவும் வெள்ளை மாளிகையும் அவர்கள் முடிவு பண்ணுகிறார்கள். அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இது ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக நேற்று பிரஸ் மீட்ல இது குறித்து கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பச்சையான பொய்களை சொல்லி இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஆபத்து. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகங்கள் அனைவரும், படித்தவர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறை சார்ந்தவர்கள் எல்லோரும் இறங்கி போராடினால்தான் இந்தியாவினுடைய விவசாயத்துறையவே காப்பாற்ற முடியும். மிக மோசமான அழிவை நோக்கி இந்த ஒப்பந்தம் இந்தியாவை நகர்த்தி இருக்கிறது. இதை விட கொடூரம், இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை மறைக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பிரஸ் மீட்டில் பொய் சொல்லுகிறார்கள். இதை விட இன்னும் மோசமானது, இது மிகச்சிறந்த வெற்றி என்று கொண்டாடி இந்திய மக்களை முட்டாளாக்குகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இது குறித்தான பிரச்சனை விவசாயிகளுக்கு போய் சேருகிறதா, விவசாயிகளிலிருந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களும் போராட வருகிறார்கள் என்பதை.